ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் கூட. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸு, குக்கிங்கு, ட்ராவல் விலாக் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன டிப்ஸ்ன்னு வந்து பார்க்கலாமா? நான் வந்து ரெகுலராக ஒரு பவுலில் வந்துட்டு ஃப்ளவர் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து என்னென்னா ஒரு பாத்திரம் தான், நம்ம ரெகுலராக கிச்சனுக்குலாம் யூஸ் பண்ணுற பாத்திரம் தான், செப்பரேட்டு பாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் வந்து பூ போட்டு வச்சு யூஸ் பண்ணனால அதில் பூ ஸ்மெல் வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு. அதை வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சது. திருப்பி வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்மெல் வந்து இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அதை உடனே வந்து அந்த ஸ்மெல் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் வந்து கொஞ்சமாக அந்த லிக்யூட் இருக்குது இல்லையா, டிஷ்வாஷர், அதை வந்துட்டு லிக்யூட் ஊற்றிக்கோங்க. அதில் அந்த ஃபுல்லாக அந்த பவுல் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், வெசல் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். அதை அந்த ஃபுல் டே ஃபுல்லாக அதை டிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தையும் வந்து நீங்கள் நல்லா விம் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நிறைய டைம் வந்து யோசனை பண்ணியிருக்கேன், பவுலில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பூவாடை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா கவர்லேயே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்போ வந்து என்னன்னா, நம்ம கவர்லேயே வச்சாலும் சீக்கிரமே அது வந்து வாடி போயிடும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்லாம் ஆயிடும். இதுவே நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு இல்லைன்னா அது ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்குது. பட் என்ன அப்படின்னா, அது வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அதனாலேயே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. சில பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம கவர்லேயே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் பாத்திரத்துலேயே யூஸ் பண்ணாலும் அதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஸ்மெல் இருக்காது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த மாதிரி ஸ்மெல் இல்லை. ஒன் டைம் வந்து நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். டாடா, bye.